மன உளைச்சல். மன உளைச்சல் நமக்கு இருக்கவே கூடாது. மன உளைச்சல் இருந்ததுன்னா அது நம்ம உடல் நலத்தை ரொம்பவே பாதிக்கும். மாவீரன் நெப்போலியன் அவருடைய கடைசி காலத்தில் பிரிட்டன்கிட்ட தோற்று போகிறாரு. ஸோ அந்த பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணுதுன்னா, மாவீரன் நெப்போலியனை தனிமைப்படுத்தி சிறைப்படுத்தி ஆப்பிரிக்கா தனி சிறையில் கொண்டு போய் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அவருடைய காலம் கழியுது. ரொம்ப மன உளைச்சலோடையே இருக்கிறாரு. அந்த சிறைக்கு அவருடைய நண்பர் அவரை பார்க்க வர்றாரு. அவர் வந்தவர் அவருக்கு கையில் ஒரு சதுரங்காட்டையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சதுரங்காட்டை உன்னுடைய சிந்தனையை வளர்க்கும், தனிமையை போக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. மாவீரன் நெப்போலியன் மன உளைச்சல் இருந்ததுனால அவருடைய சிந்தனை, அவருடைய கவனம் அந்த அட்டையில் மீது போகவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழியுது. அந்த சிறைச்சாலையில் அவர் இறந்தும் போகிறாரு. அப்போ பிரான்ஸ் அருங்காட்சியகம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,